அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை நம்ம வாசிப்பின் மூலமாகவும் தேடுதலின் மூலமாகவும் சிந்திப்பதன் மூலமாகவும் உண்மைகளை புரிந்து கொள்வதன் மூலமாகவும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலமாகவும் இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னு சொல்லலாம். அதனால் சார் தேவையற்ற விவாதம். சமீபத்தில்ங்க வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ, ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் நெத்தியில் ஒரு சின்னம் போட்டிருக்கான், இன்னொருத்தன் நெத்தியில் இன்னொரு சின்னம் போட்டிருக்கான். இப்போ இவங்க 2 பேருமா உட்காந்துக்கிட்டு யாரினுடைய மதம் கரெக்டு, யாரினுடைய சம்பிரதாயம் கரெக்டு, யாரினுடைய சாஸ்திரம் கரெக்டு, யார் பின்பற்ற வழிமுறைகள் கரெக்டுன்னு 2 பேரும் உட்காந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். என்ன ஒரு முட்டாள்தனம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு, ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்பவன் ஒரு கூண்டுக்குள் சிறைப்பட்டு விடுகிறான். ஏதோ ஒரு வழியை, ஒரு கொள்கையை மட்டும்தான், இந்த கொள்கை தான்ப்பா கரெக்ட்னு ஒருத்தங்க ஏத்துக்கிறாங்கல்ல, கூண்டில் அடைபட்ட பறவையாக மாறிவிடுகிறான். அது தங்க கூண்டாக இருந்தாலும் சிறைதான். கூண்டில் இருக்கக்கூடிய பறவை கூண்டினுடைய கூரையை தான் வானம் என்று நினைக்கும். அப்படி ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது ஒரு சாஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களினுடைய கூரையை தான் வானம் என்று நினைக்கிறார்களே தவிர அவர்களால் உண்மையான விஷயத்தை அறிந்து கொள்ள முடியாதுன்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பித்தென்ற கவிதை தொகுப்பில் எழுதியிருப்பார். சில பேர் கூடு என்று நினைத்து கூண்டுக்குள் மாட்டி விடுகிறார்கள். போதி தர்மர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு, ஐயா நான் கடவுளை தரிசிக்கணும், என்ன பண்ணணும்? அவர் சொல்லியிருக்காரு, போதி தர்மர் சொல்லியிருக்காரு, நீ வெறுமையாகி வா, நீ வெறுமையை கொண்டு வா அண்ணா அனுப்பி விட்டுருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஆடை அணிகலன்கள் எல்லாத்தையும் துறந்து சொத்துக்கள் எல்லாம் துறந்து போதி தர்மர்கிட்ட வந்தாராம். நான் வெறுமையாகி விட்டேன் அப்படின்னாராம். என்ன, நான் வெறுமையாகி விட்டேன். உடனே போதி தர்மர் பக்கத்துல இருந்து குச்சி எடுத்துட்டு அடிக்க போயிருக்காரு. அவன் ஓடி இருக்கான். ஏப்பா, நீங்க தானே வெறுமையாகி வர சொன்னீங்க, நான் வெறுமை ஆகிவிட்டேன்னு சொல்றேன், ஏன் அடிக்க வரீங்க? போதி தர்மர் சொன்னாராம், நான் வெறுமையாகி விட்டேன்னு சொல்றேன்ல, இந்த நான்றதே ஒரு ஆணவம். இந்த நானை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டேன்னு எப்படிப்பா நீ சொல்ல முடியும்? நீ எப்படிப்பா கடவுளை தரிசிக்க முடியும்னு குச்சி வச்சு அடிக்க வந்ததா போதி தர்மருடைய கதையில சொல்லுவாங்க. அப்படி நான் என்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நான் கடவுளை தரிசித்து விடுவேன். இந்த கடவுளை பற்றிய சர்ச்சை இருக்குல்ல, இன்று வரை அது நடந்து கொண்டே இருக்கு. ஒரு ராஜா ஒரு குருவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும்ட்டே போனாராம். கடவுளை எனக்கு காட்ட முடியுமா கேள்வியை கேட்கணுன்றதுக்காக இந்த ராஜா தேர்ல ஏறி அந்த குருவை பார்க்க போறாரு. அந்த குரு கிட்ட போய் தேரை வெளியே நிப்பாட்டிட்டு அந்த குருவினுடைய ஆசிரமத்துல போய் குருவை வணங்கிட்டு, குருவே எனக்கு கடவுளை காட்ட முடியுமா? எல்லாரும் சொல்றாங்கல்ல, இந்த கடவுளை எனக்கு காட்ட முடியுமா? இப்போ இந்த குரு இப்படியே பார்த்துட்டே வந்து அவர் வெளியே வந்தார். இது என்ன அப்படின்னாரு. இது என்னுடைய தேர். தேரா? ஆமா, இது என்னுடைய தேர். உடனே அந்த குரு கிட்டக்க போய் அந்த சக்கரத்தை கலட்டினார். தேர்ல இருந்து அந்த சக்கரத்தை கலட்டினார். இது தேரான்னு கேட்டார். இல்ல இது சக்கரம். குதிரைகளை கழட்டி விட்டார். இது தேரான்னார். இல்ல இது குதிரை. அப்புறம் அங்க இருக்க கைப்பிடியை கலட்டினார். இது தேரான்னு கேட்டார். இல்ல இது கைப்பிடி. அச்சாணியை கலட்டினார். இது தேரா? இல்ல இது அச்சாணி. உட்கார்ந்து இருக்கக்கூடிய இருக்கையை கலட்டினார். இது தேரா? இல்ல இது இருக்கை. இந்த தேர்ல ஒன்னொன்னா தனித்தனியா பிரிச்சு இது தேரா, இது தேரா, இது தேரா, இது தேரா, எதுவுமே தேர் இல்ல, எல்லாமே தனித்தனியான பாகம். இப்ப அவர் கேட்டாரு, எதுவுமே தேர் இல்லைன்ற, ஆனா தேர்ல வந்தேன்னு சொல்றார். அவன் அது எப்படி? எல்லாத்தையும் சேர்த்தாதான் அது தேரு. குதிரைய சேர்க்கணும், சக்கரத்தை சேர்க்கணும், இருக்கைய சேர்க்கணும், கைப்பிடிய சேர்க்கணும், இப்படி ஒவ்வொரு பாகத்தை மேல இருக்கக்கூடிய கொடைய சேர்க்கணும். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் சேர்ந்து ஒரு வடிவம் வருதுல, அது பேரு தான் குருவே தேர்னா. அப்பதான் இவர் சொன்னாரு, அப்படித்தான் அன்பு, கருணை, ஈகை, கொடை, நட்பு, தயை, இப்படி ஒவ்வொரு குணமா உனக்குள்ள நீ சேர்த்தேனா மட்டும்தான்ப்பா நீ கடவுள்ன்ற மொத்த உருவத்தை பார்க்க முடியும். தனித்தனியா நீ கடவுளை தரிசித்தவே முடியாதுனாரா. அவர் வந்து ஒரு மொத்த உருவம்பா, கடவுள்னு சொல்லப்படுறது ஒரு மொத்த உருவம்பா அப்படின்னு அந்த குரு நம்ம கற்றுக் கொடுத்தாரா. இன்னி வரைக்கும் நம்ம இதை பத்தின விவாதங்களை தானே கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் இல்ல, விவாதங்களா தானே கொண்டு வந்துட்டே இருக்கோம். சிவவாக்கியர் எழுதியிருப்பாரு, சிவவாக்கியர் ஓசை உள்ள கல்லை நீர் 2 துண்டாய் ஆக்கியே, ஓசை உள்ள கல்லை நீர் 2 துண்டாய் ஆக்கியே, வாசலிலே பதித்த கல்லி மழுங்கவே மிதிக்கிறீர், பூசை செய்யும் கல்லிலே பூவும் நீரும் சாத்துகிறீர், ஈசனுக்கு உகந்த கல்லு எந்த கல்லு சொல்லும் கேட்டிருப்பார். இந்த கடவுள்னா யாருப்பான்னு கண்ணதாசரையா வகுத்தாரு. ஆகாயத்தின் மேலிருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பான், கொஞ்சம் ஆட்டம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான்,
தவம் செய்து வாழ்ந்தால் வரத்தையும் கொடுப்பான், தரிகெட்டு வாழ்ந்தால் கொடுத்ததை பறிப்பான். பூலோகத்தில் வாழ்பவருக்கு புகழையும் கொடுப்பான், புகழுக்காக வாழ்ந்தால் புரட்டியும் எடுப்பான். பூவுக்குள்ளே தேனை வைப்பான், தேன் இருக்கும் இடத்தை தேனீக்கு சொல்வான், பின்பு தேனடை இருக்கும் இடத்தை மனிதனுக்கும் சொல்வான். வேகமாக ஓடும் காலை மானுக்கும் கொடுப்பான், அந்த மானை வேட்டையாடும் திறனை புலிக்கும் வைப்பான். அற்புதமான 6 அறிவையும் படைப்பான், அந்த 6 அறிவில் ஓரறிவையும் பயன்படுத்தாத இந்த மனிதனையும் கொடுப்பான். தவம் செய்து வாழ்ந்தால் புகழையும் கொடுப்பான், புரட்டியும் எடுப்பான். கடல் நிறைய நீரை வைப்பான், தாகம் எடுத்து தவிக்கவும் வைப்பான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, தாகம் எடுத்து தவிக்கவும் வைப்பான். புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு புதிராய் இருப்பான், புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு புதிராய் இருப்பான், புரிந்து கொண்டவர்களுக்கு அறிவாய் இருப்பான். தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான், உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பான், அவன்தான் கடவுள்னு கண்ணதாசனை எழுதியிருப்பார். இப்போ எங்கப்பா தேடணும்? உள்ள தேடுங்கப்பான்றாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், பல பேர் சாமியார்கிட்ட போய் கேட்போமா, இல்லை இவங்களை கடவுள் நினச்சிப்போமா, நிம்மதியை தேடி ஓடுவோமானா எல்லாவற்றையும் நமக்குள்ளே தேடும்போது தாங்க விடை கிடைக்கும்னு கண்ணதாசனையா கற்றுக் கொடுத்தார். ஒரு பெரிய சாமியார்கிட்ட போனான். சாமி, எனக்கு நிம்மதியே இல்லை சாமி. ஏன்பா அப்படின்னாரு. என்கிட்ட 10 கோடி ரூபா சொத்து இருக்கு, ஆனாலும் நிம்மதியே இல்லை. அவர் சொன்னார், ஒரே ஒரு வருஷம் நம்ம ஆசிரமத்தில் வந்து சேரு, நிம்மதி வந்துடும். எப்படி சாமி அப்படின்னா, 1 வருஷம் நீ ஆசிரமத்தில் சேர்ந்துட்டேன்னு 10 கோடி ரூபா சொத்து உன்கிட்ட இருக்காது, அது என்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் உனக்கு நிம்மதி வந்துடும், எனக்கு சொத்து வந்துடும், நீ என்கிட்ட வந்து சேருனாராம். இப்படி நம்ம என்ன பண்ணால் பித்தம் தெளியும்னு தேடிட்டு இருக்கோம். என்ன பண்ணால் நம்ம பார்த்துட முடியும்? கடவுள் என்பது தனிப்பட்ட ஒரு சிந்தனை அல்ல, தனிப்பட்ட ஒரு உருவம் அல்ல, தனிப்பட்ட ஒரு மதம் அல்ல, தனிப்பட்ட ஒரு வழி அல்ல. எல்லாம் இணைந்து கருணை, அன்பு, ஈகை என்று எல்லாம் இணைந்து நமக்குள் தேடும்போது நாம் முழு உருவத்தையும் தரிசிக்க முடியும். நன்றி, வணக்கம்.